I think Arteta மேல this season he is the manager most under pressure out of all the managers in the Premier League. ஸோ நம்ம மேலே ப்ரெஷர் இருக்காது, அவங்க மேலே தான் ப்ரெஷர் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு லே டவுன் அ மார்க்கர் இந்த கேமில். இட்ஸ் ஜஸ்ட் நாட் பிகாஸ் இட்ஸ் ஆர்சனல், இட்ஸ் பிகாஸ் we fallen behind them for these last few years. நான் சொல்றது head to head battle. Sitting back and playing the game, we will not win against Arsenal. That's for sure. Even if we score one goal, எப்ப இருந்தாலும் அவங்க திரும்பி வரலாம். கொனாட்டே வந்து ஐ டோன்ட் நோ அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு, பட் இஃப் ஐ எம் இன் இஸ் பொசிஷன் என்னோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ ஹையாக இருக்காது அட் திஸ் பாயிண்ட். நம்ம இந்த கேமை ஜெயிச்சோம்னா, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் கன்வின்சிங், நீ சொன்ன மாதிரி ஒரு 2-0 ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆல் த டாக் வில் பி கேன் ஆர்டெட்டா அண்ட் ஆர்சனல் ஹேண்டில் த ப்ரெஷர். ஹலோ, எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாதிரி, என் கூட உட்கார்ந்துருக்கிறது மல்டி மில்லியனர் கௌதம். ஐயோ, இந்த மாதிரி ஒரு கதையை கட்டி கிளப்பி பாதி பேர் நம்பி எனக்கு ஜாப் வாங்கி கொடுக்குற மெசேஜை போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. நான் என்ன சொல்றது? நான் என்னமோ பெரிய 10 லட்சம் 1,00,000 பேர் எம்ப்ளாயியை வச்சு கம்பெனி நடத்துற மாதிரியும் எல்லாத்துக்கும் ஜாப் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அபட்டமா போய் சொல்லாதீங்க மிஸ்டர் சேஷாதிரி. நானே யாராவது சுத்திட்டு இருக்கேன். இல்ல நீங்க எவ்வளவுதான் மறைக்க ட்ரை பண்ணாலும் அது அப்பப்போ வந்துடுறது. எப்படின்னா, போன வீடியோல நல்லா டைம் ஸ்டாம்ப் போட்டு 2-3 பேர் போட்டிருந்தாங்க, அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுறாரு, அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேச. அது ஏன்னா இவருக்கு எலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் போடலாம் அப்பப்போ மீட்டிங் போட வேண்டி இருக்குல்ல, அந்த மீட்டிங்ல பேசுற ஆக்சென்ட் பை மிஸ்டேக் காப் கருத்துல வந்துருச்சு. வருது எப்பதான் துரத்தி விடலான்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த 2 பேர். நீங்க வேற ஒண்ணும் கிடையாது, இந்த நாட்டை விட்டு எப்ப துரத்தலான்னு பிளான் போட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் வேணும்ட்டே நான் சொன்னது அது ஒரே ஒரு வார்த்தைக்கு தான். அது உங்க கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு அது புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் சொல்றேன். அது வந்து அதைய வந்து மிமிக் பண்றதுக்காக நான் அந்த ஒரு கான்டெக்ஸ்ட யூஸ் பண்ணேன், அது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ரீசனுக்காக. அது பாதி பேருக்கு புரியல, என்ன புரிஞ்சிருந்தா அவங்க இந்த மாதிரி கமெண்ட்ல அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, என்னதான் மழுப்புனாலும் பிசினஸ்மேன் தான், அவ்வளவுதான். அப்பப்போ அந்த என்ன தசாவதாரம் கமல் மாதிரி அந்த பிசினஸ்மேன் அவதாரம் வந்துடுறது, வெளியில வந்துருது. அதாவது இந்த சிவாஜி படத்துல அந்த என்னது ரஜினி வந்து பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அது பர்சையும் தூக்கி போட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த நிலைமையில இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நடுவில் லஞ்சம் கொடுக்கும் போதெல்லாம் அவர் சிட் அப்படிம்பாரு ரஜினி, அந்த மாதிரி நம்ம நிலைமை போயிட்டு இருக்கு. ஆமா, நம்ம டீம் நிலைமை கவலைக்கிழமா தான் இருக்கு. கொஞ்சம் ஏதோ 2 வின் பண்ணனால வந்துட்டு கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிச்ச ஒன்னும் அப்படியே ஒன்னும் பட்டுப்படாத மாதிரி அப்படியே தூசு சட்டிட்டு வண்டி ஓடிட்டு இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டும் தெரியல. இல்ல என்ன கவலைக்கரமா இருக்குன்றீங்க? 2 out of 2 6 பாயிண்ட்ஸ் என்ன கவலைக்கரமா இருக்குன்றீங்க? எல்லாம் ஆல் இஸ் வெல். அந்த நடுவுல நம்ம சாம்பியன்ஸ் லீக் மாதிரி வந்துச்சே நம்ம ஃபிக்சர்ஸ், அத பத்தி பாத்தீங்களா? அது பார்த்தேன். மிஸ்டர் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் எப்படி இருக்கீங்கப்பா? கொஞ்சம் இந்த பாட்காஸ்ட்ல ஒரு ரிப்ளை ஒன்னு போட்டுட்டு போறது அதானே. வந்தாமா பார்த்தமா ரிப்ளையா போட்டாமான்னு இருக்கேன். பாலண்டார் வேணும்ல, போய் உட்கார்ந்துருக்காரு பெஞ்ச்ல, 4 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு கூப்பிடல. அதுதான் பெஞ்ச்ல 4 நிமிஷம். அதுல தாமஸ் டுகல் ஆனா ஆக்சுவலா லாஸ்ட் ஸ்குவாட்லயே இட் டுக் ஹிம் 2 கேமுக்கு, ஒரு குவாலிஃபயர் 1, அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லி செனகலுக்கு அகேன்ஸ்டா. குவாலிஃபயர்ல பெஞ்சில் வச்சிருந்தாரு, 30 நிமிஷம் தான் ஆடினா அந்த கேமு அண்டோராக்கு அகேன்ஸ்டா. அதுக்கப்புறம் செனகல் கேம் ஆடவே இல்லை, கொண்டே வரல. அது தாமஸ் டுகல் என்ன சொன்னாரு, he has to improve the defensive side of the game, அப்பதான் நம்ம ஐஷன் வர முடியும். ஏன்னா டூக்கலோட லாஜிக் என்னன்னா, இவன் ஒரு மிஸ்டேக் பண்ணி நம்ம ஒரு கோல் கன்சீட் பண்ணி 1-0 லூஸ் பண்றோம்னா அவ்வளவுதான், வேர்ல்டு கப் ஓவர். ஆமா, ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க கோல் போட முடியாது, எங்களுக்கு அங்கே தத்தளிச்சிட்டு இருக்கு கோல் போடுறது. இவன் வாட்டுக்கு பேப்பர் பேன் விட்டுட்டு வந்துருவான், அப்புறம் யாரு போய் கோல் போடுறது? அது ஒரு சரி. அதனால டூக்கல் வந்து சொல்லியிருக்காரு போல இருக்கு, நீ அதை ரிசால்வ் பண்ற வரைக்கும் ஒரு உனக்கு இங்கிலாந்து ஸ்குவாட்ல பிளேஸ் எல்லாம் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்க சொல்லிட்டாங்களா? ஆமா, 2 வாரமா ஸ்பானிஷ் மீடியா கிளப்பிட்டாங்க. கார்வகால் வந்தனால ட்ரெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பொசிஷனே இல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு கரெக்ட், அவ்வளவுதான். 2 வாரம் பார்த்தானுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. 2 வாரம் பார்த்தானுங்க, முடிச்சு விட்டானுங்க. போட தம்பி பெஞ்சுக்கு, ட்ரூ மெட்ரிஸ்டா இஸ் கம் பேக். நீ போ பெஞ்சில உட்காரு, நாங்க எப்ப இன்ஜுரின்னு தேவைப்படுதோ உன்னை கூப்பிட்டுக்கிறோம். போ, உன்னோட பேலண்டார் நீ பெஞ்சிலேயே உட்காந்து வாங்க, பெஞ்சோடார் அதை மட்டும் நீ வாங்க, பேலண்டார் எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க, அது ஹிந்தில வேற மீனிங் அதுக்கு. அப்படியா? வேணாம், பெஞ்சோடார் அந்த மாதிரி. நம்ம வந்து கம்பைண்டா பேசினாதான் வேற மாதிரி போகுது. ஆமா, என்னத்துக்குடா இவன் கிரிக்கெட்டர் பென் ஸ்டோக்ஸ் பேர் எடுக்கிறான்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆமா. பட் எனிவே, ஸோ அதான் இது வந்து ஆர்சனல் ப்ரீவியூ. ஸோ இந்த கேம் வீக் 3 வந்து ஒரு கேம் ஆஃப் த வீக் ஆர் கேம் ஆஃப் த வீக்கெண்ட் வந்து ஆர்சனல் வர்சஸ் லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல் ஆன்ஃபீல்டில்.
வெரி ஏர்லி டைட்டில் கிளாஷ்னு சொல்லலாம், இந்த டைட்டில் கண்டெண்டர்ஸ் கிளாஷ்னு ஒரு 2 டீம்ஸ் வித் வெரி என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங் சம்மர்ஸ். இன்ட்ரெஸ்டிங் சம்மர்னு ஞாபகம் வருது, ஈசாக் வந்துருவான் போல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இல்லை பெட்டிங்லாம் நிறுத்திட்டாங்க, பெட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி லுக்ஸ் லைக் அல்டிமேட் ஃபெயில்ட் இஸ் மெடிக்கலாமா அது வேற போயிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு அதை படிச்சுட்டு போன ஆஃப் பண்ணிட்டேன். அட போங்கடா, நீங்க எப்படி அவன் வரவும் போறதில்ல, ஒண்ணுமே நடக்க போறதில்ல, போய் தொலைங்க அப்படின்னு போல கீழே வச்சேன் நான். இதுக்கு மேல அதை பார்க்கவே மாட்டேன் நான். இன்னைக்கு காலையில காப் கருத்துல ட்வீட் பண்ணி இந்த ட்விட்டர்ல, அப்பா உங்களுடைய ஈஸா கன்ஃபார்ம் ஆயிரும் போலடா அப்படின்னு சொல்லி முடிக்கல. லுக்ஸ் லைக் அல்டிமேட் ஃபெயில்ட் இஸ் மெடிக்கல் முடிச்சு 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே அனௌன்ஸ்மெண்ட் இல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. போச்சு முடிஞ்சு போ. ஆனா அது ரிலையபிள் சோர்ஸா? நான் இது பார்க்கல, நான் வெளியில இருந்தேன், சோ நான் பார்க்கல. ரிலையபிள் சோர்ஸோ இல்லையோ என் டைம் லைன்ல வந்து லுக்ஸ் லைக் இண்டி சொல்லிருக்கானா, இண்டி சொல்லிருக்கானா, அதுதான் நான் கேக்குறேன். இண்டி வந்து இப்பதான் ஈசாக் வந்து வீட்டுல இருக்கிற கர்டன் ஓபன் பண்ணிருக்காரு. இவ்வளவு நேரம் வந்து இருட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, இப்பதான் கர்டன் ஓபன் ஆயிருக்கு. அது மட்டும் தான் இண்டி சொல்லியிருக்கான். இண்டி ஒரு பிட்ட போட்டா நேத்தே கேய்க்கு பிட்டு போட்டாச்சாமா, நேத்தே பிட்ட போட்டாம எவ்வளவு குமிந்தல. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் ஒரு டிஃபெண்டர் இப்ப சைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவன் சைன் பண்ணிட்டான் உள்ள. கிளாஸ்னர் இன்னைக்கு காலையில் மட்டும் நோ வி cannot afford to lose gain அவன் ஒரு பக்கம் கூப்பிடுறான். ஏன்டா எங்களுக்குன்னே சரசம் பண்றதுக்குனே உங்க அப்பா பெத்து விட்டுருக்காங்களா, எங்களுக்குன்னே வருவீங்களாடா? அது எப்படிடா? அது எஸ்ஏ வந்தான் ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடியே எஸ்ஏ வித்தானுங்க. ஆனா நாம போய் கட்டா மட்டும் ரிப்ளேஸ்மெண்ட் வந்தா தான் விற்பாங்க. நம்மள பார்த்தா எப்படி தெரியுதா எல்லாத்துக்கும்? எல்லாம் பயம். ஏற்கனவே பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் வேற, நம்மளுக்கு இதையும் கொடுத்து போட்டோம்னா நம்மள அடிச்சு போட்டு டாஸ் போட்டு போயிடுவானுங்க, பூரா போட்டு பயப்படுறாங்க. ஆர்சனல்ல பாருங்க, நீங்க எத்தனை பிளேயர் ஆனாலும் வாங்க, நாங்க ஒன்றும் பயப்பட மாட்டோம், ஆளாலும் கொடுக்குறானுங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வருஷம் செகண்ட் பிடிக்கிற டீம்ட்ட என்ன பயம். இந்த மாதிரி சொல்லிட்டோம்ல, இந்த வருஷம் கன்ஃபார்ம் டைட்டில் புடிச்சிருவாங்க. எத்தனாவது எபிசோட் இது? இல்ல இந்த கேம் மட்டும் தோத்தனா எவனாச்சும் அதை மட்டும் கிளிக் பண்ணுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அங்கேயே எல்லாம் வணக்கம் போட்டு தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப்படின்னு நம்ம போயிடலாம், அவ்வளவுதான், யாருக்கும் தெரியாத மாதிரி. ஆமா பட் எனிவே சோ ஆர்சனல் கேமுக்கு சொல்லுங்க. ஆர்சனல் லிவர்பூல் எபிசோட் தெரியாம பேசிட்டேனா? ஐயோ எங்க கட் பண்ணிருங்க, நான் வேற ஏதோ கேம் நினைச்சு வசனத்தை வேறமா பேசிட்டேனே. வேண்டாம் கட் பண்ணி எடுத்துருவோம். வேணாம் இல்ல, நம்ம இந்த மாதிரி பேசுறது என்ன புதுசா? அது சரி, என்ன கிழிச்ச என்ன காட்டுறோம் நம்ம. இந்த பாட்காஸ்ட்ல நம்மளோட ஃபேவரட்டான ஒரு டாபிக்ஸ் எல்லாம் ஒரு 2-3 இருக்கு. ஒன்னு ஜார்டன் ஹெண்டர்சன், இன்னொன்னு ஆர்சனலை போட்டு அப்பப்ப அடிக்கிறது, தேவையில்லாத கான்வர்சேஷன்ல எல்லாம் ஆர்சனலை கொண்டு வந்து அடிப்போம். இதெல்லாம் எப்போதும் நம்ம பண்றது தானே. இந்த புதுசா டார்வின் வந்து வட சுடுற ஆயா மேல அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான கான்வர்சேஷன் டாபிக். இதெல்லாம் பரவாயில்லைங்க. போன வீடியோல தெரியாத்தனமா வந்து வழக்கமா என் வாயில இந்த பிக்காளி பையங்கிற வார்த்தை வந்துடும். ட்விட்டர்ல நீ டேக் பண்ணி கேக்குறாங்க, உங்க வார்த்தையில சொல்லணும்னா அவன் பிக்காளி பையன் ப்ரோ அப்படின்னு. ஐயோ நான் சொல்லலப்பா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லது பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. வர அவன் வார்த்தை யூஸ் பண்ணப்ப நம்ம பாட்காஸ்ட்ல. ஆமா நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டாங்களா போன எபிசோடுக்கு அப்புறம்? ஆமா, போன எபிசோடுக்கு அப்புறம் நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் நிலைமை 2620. ஸோ இன்னும் ஒரு 380 சப்ஸ்கிரைபர்ஸ் பிஃபோர் நியூ இயர். ஆனா நீங்க போற ஸ்பீடை பார்த்தா நான் டார்கெட் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, நவம்பர் 2க்குள்ள 3000 வருதான்னு பாப்போம். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு வரும்னு. இந்த ஸ்பீட்ல போச்சுன்னா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிற மாதிரி ஸ்பீட போட்டீங்கல்ல, இப்ப ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருவாங்க. அப்புறம் 2 பேரும் உட்கார வேண்டியதுதான். பட் மக்களே, கீப் ஷோயிங் யுவர் சப்போர்ட். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே உங்க சப்போர்ட்டை காமிச்சிருங்க. அப்படியே நேரா ஆர்சனலுக்கு போயிருவோம். சரி, என்ன ஆர்சனல் உங்களை மிரட்டுறாங்களா இல்லையா அது சொல்லுங்க போல. நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம இந்த விண்டோல சப்போஸ் ஈசாக்கு சைன் பண்ணலன்னு வச்சுப்போம். ஈசாக்கு கேயை சைன் பண்ணலன்னா நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த விண்டோக்கு? 7, 6, 7. 7. ஓகே, 7 வச்சுப்போமா? ஐ திங்க் ஆர்சனல் இன் தட் கேஸ் நம்ம ஈசாக் கேயை சைன் பண்ணலன்னா தே ஆர் தி ஒன்லி டீம் டு ஹேவ் a 10 out of 10 விண்டோ. எதுக்கு சொல்றேன்னா, என்னோட ஒப்பீனியன்ல எதுக்கு சொல்றேன்னா, அவங்களோட வீக்னஸ் என்னன்னு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது நமக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை, ஜாக்ரிஸை கொண்டு வா. நமக்கு சாக்கா போனால் பேக்கப் இல்லை, லிட்டரலாக இந்த கேமுக்கே அது யூஸ் ஆகும், மடுவைக்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஆர்டெட்டாக்கு பிடிச்ச சென்டர் பேக்கே எவனாச்சும் வந்து தான் ஆகணும், அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வேற என்னப்பா, அந்த பிரென்ஃபர்ட்லேருந்து யாரை சைன் பண்ணாங்க? நார்கார்ட் வெரி குட் பேக்கப் மிட்ஃபீல்டுக்கு. ஜூபிமெண்டி நம்ம சொல்லிட்டே இருந்தோம், தே நீட் சம்ஒன் அந்த பார்ட்டேவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. அண்ட் ஜூபிமெண்டி இஸ் அன் அப்கிரேட் அங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ டீம், அதாவது நம்ம ஈசாக்கு கேயை சைன் பண்ணாலுமே
ஓகே வி மே ஹேவ் a 10 out of 10 விண்டோன்னு வச்சுப்போம் அதை சைன் பண்ணா. ஆர்சனல் இப்போவே தே ஹேவ் a 10 out of 10 விண்டோ. எசே வேற இப்போ லெஃப்ட் விங்லயும் ஆடலாம், இல்ல நம்பர் 10லயும் ஆடலாம். வெரி வெர்சடைல் பிளேயர், வெரி குட் பிளேயர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ திங்க் ஆர்சனல் வந்து ஐ திங்க் இந்த சீசன் வந்து இஃப் ஐ எம் an ஆர்சனல் ஃபேன், நான் ஆர்டெட்டாட்ட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டைட்டில் ஆர் நத்திங். செகண்ட் எல்லாம் இனிமே போறாது. பிகாஸ் யூ ஹேவ் த டீமுக்கு பேக்கப்பா இன்னொரு டீமும் இருக்கு. கீப்பர் பேக்கப் கூட கிளாசி கீப்பருங்க. கெப்பா வந்து இஸ் a வெரி குட் பிரீமியர் லீக் கீப்பர் லாஸ்ட் சீசன் ஆரம்பிச்சு பார்த்தா. ஸோ கீப்பர் பேக்கப் கூட நீ பிளேம் பண்ண முடியாது. நாட் டு ஃபர்கெட் இன்னொரு டீல் இப்ப பேசிட்டு இருக்காங்க. யாக்கூப் கிவியா டு போர்ட்டோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 25 மில்லியன் யூரோஸ்க்கு. பியரோ இன்காப்பிய லோன் டீல் இந்த வருஷம் புக்ஸ்ல கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக லோன் டீல் பேசி 60 மில்லியன் யூரோஸ் லோன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசன் பே பண்ற மாதிரி டீல் பேசுறாங்க. இதோட ஒரு பெர்ஃபெக்ட் விண்டோ எந்த கிளப் கொடுக்க முடியும் எனக்கு தெரியல. கொடுக்கவே முடியாது. லைக் ஐ டோன்ட் திங்க் இது வந்து எக்ஸாஜரேஷனே கிடையாது. நம்ம மேன் சிட்டி, யுனைடெட், வேற எந்த 19 டீம்ல எந்த டீம் எடுத்துட்டாலும் nobody has had such a good window. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன், யூ strengthen the side. நம்பர் 2, you don't lose anyone apart from Partey. There's two things. இப்ப நம்ம வந்து we brought in quality, but the same time நம்மளோட மெயின் நிறைய பேர் போயிட்டாங்க. அது ஒண்ணு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் போயாச்சு, இந்த பக்கம் டியாஸ் போயாச்சு, மெயின் பிளேயர்ஸ் ஜோட்டா இல்ல அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இந்த மாதிரி மெயின் டீம்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. பாருங்க ராபர்ட்சன் உட்கார வச்சுட்டோம். ஸோ நம்மளுக்கு மெயின்ல இன்னைக்கு சாலா வந்து அதை இன்டர்வியூ கொடுத்துருக்கான். If it has to be one team that's ready for the title, it has to be Arsenal because the manager is there for so long, the players are there for so long. Obviously அவனே சொன்னான், obviously people will say Pep இருக்கான், so Pep இருக்கறனால Man City and everyone will say, but I still feel Arsenal because they are very set, they are together, they know what each one will do, they know how to win அப்படினு சொல்லி தெளிவா சொல்லிருக்கான் சாலா. இதுல யாருமே டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. Of the top 3 teams நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கோம். சிட்டியும் நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்களோட சைட்ல இருந்தோம். ஏன்னா அப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு 1 or 2 இயர்ஸ் தான் இப்ப இருக்க டீம் முன்னா இருக்கு. போன வருஷம் வந்ததா இருக்கும், இல்ல அதுக்கு முன்ன வருஷம் வந்த பிளேயர்ஸா தான் இருக்கும். பெருசா அவங்களுக்கு டீம் ஜெல் பண்ணது கிடையாது. பட் இங்க பாருங்க ஆர்சனல்ல they have the perfect team right now. They have to go on and win itங்கிறது ஏன் சொல்றேன்னா நீங்க சொன்ன ஒரே பாயிண்ட். They have the first 11, they have the second 11. அதான் மெயின். ஏன்னா இப்ப வந்து ஹேவர்ட்ஸ் ஒருத்தன் தான் இன்ஜுரி ஆயிருக்கான். அது ஒண்ணு. சாக்கா மேபி இந்த கேம் ஃபிட் ஆல, பட் இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சோனே வந்துருவான் அப்படின்ட்டாங்க. ஹேவர்ட்ஸ் மட்டும் தான் சர்ஜரி பண்ணிருக்கு, அதனால ஐ திங்க் 2 months அவுட்ங்கறாங்க. So out of 22 he has 1 player out. மத்தவங்க எல்லாருமே is there. So finally all that we can say is Arsenal fans எப்போ சொல்லுவாங்க எங்களுக்கு ஸ்குவாட் இல்ல. Okay, finally squad இருக்கு இப்போ. Now if you don't perform na then you will have to see who's there, who you have to blame அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இல்லை நீங்கள் ஸ்குவாடு பற்றி சொன்னீங்க. இப்போ செல்சி ஃபேன் சொல்லுவாங்க எங்கள் கிட்டேயும் ஸ்குவாடு இருக்குது அப்படின்னா, அண்ட் தட் இஸ் ட்ரூ, தே ஆல்சோ ஹேவ் அ ஸ்குவாட். ஆனால் அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தே ஹவ் நாட் பீன் இன் தீஸ் டைட்டில் ஃபைட்ஸ். ஸோ அந்த கேம் வீக் 36 அகேன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ் 79th minute 0-0 ட்ராவில் இருக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு தெரியாது இன்னும். வேறஸ் ஆர்சனல் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட், தே நோ தட் ப்ரெஷர், தே நோ ஒரு ட்ரானால எவ்வளோ ஒரு ட்ராங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ட்ரா, இட்ஸ் அ லாஸ் இன் அ டைட்டில் ரேஸுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்சனல் ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ், தே ஹேவ் த ஸ்குவாட், தே ஹேவ் த செகண்ட் ஸ்குவாட். அதனால தே ஹேவ் த மேனேஜர் வெரி வெல் செட்டில்ட். இந்த வருஷம் டைட்டில் ஜெயிக்கலைன்னா ஐ திங்க் இட் வில் பி லைக் நான் வந்து இஃப் ஐ ஹேட் டு கம்பேர் இட் வில் பி லைக் அந்த டாட்னம் 2019 டீம், அந்த 2016 to 2019 டீம். அந்த டீம் வந்து பிகாஸ் தே டிடன்ட் வின் எனிதிங், அதுக்கப்புறம் தே ஜஸ்ட் காட் டிஸ்மேண்டில்ட். அந்த பீரியட்ல தே ஷுட் ஹவ் won something. That is how I look at with Arsenal. நம்மளே கம்பேர் பண்ணுங்க 13-14 we built it up in 12-13, 13-14 we were there, we were supposed to get it, we didn't. அடுத்த சீசன் massive drop off, next season the manager is sacked. ஆமா, இந்த சீசன் வந்து ஆர்சனல் மேல ஐ திங்க் நம்ம சீசன் ப்ரீவியூ எபிசோட்ல மற்ற டீம் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தோம். ஐ திங்க் ஆர்டெட்டா மேல திஸ் சீசன் ஹி இஸ் த மேனேஜர் மோஸ்ட் அண்டர் பிரஷர் அவுட் ஆஃப் ஆல் த மேனேஜர்ஸ் இன் த பிரீமியர் லீக். I think this pressure is different to a pressure like United's manager right now. அந்த pressure வந்து sack pressure, அதுல ஒன்னு டவுட் இல்ல. இது வந்து டைட்டில் பிரஷர். அதான் சொல்றேன். This pressure is like a good pressure to have. Okay, you have to win the title. It's not like உன்னோட சீலிங் தான் நீ தொடணுமே தவிர உன்னோட ஃப்ளோர் நீ ஏற்கனவே தொட்டுட்ட. உன் ஃப்ளோரை தொட்டால் நாங்கள் சந்தோஷமா இருக்க மாட்டோங்கிறது வேற லெவல் ஆஃப் ப்ரெஷர் அது. ஆமா இல்ல, இட்ஸ் a different kind of pressure. ஆமா, நீங்க சொல்றது அது கரெக்ட். இட்ஸ் a different kind of pressure and I think Arteta கேட்டிங்கன்னா he will welcome this pressure. ஏன்னா this is what you play football for, or this is what நீங்க கோச் பண்றது எல்லாமே. ஸோ ஐ திங்க் அவங்க ஸ்குவாடை பத்தி பேசணும்னாக்கா ஐ திங்க் தே ஐ மீன் நம்ம ஆல்ரெடி டச் பண்ணிட்டோம், பட் தே ஹாவ் அ வெரி வெரி குவாலிட்டி ஸ்டார்டிங் 11. இப்போ நம்ம ஆர்சனல் வந்து நம்ம கேமுக்கு வந்து அதர் தென் சாக்கா அவுட் அண்ட் மடுவேக்கே இன், மேபி மார்டினெல்லி அவுட் அண்ட் எசே இன்,
மேபி. அதர் தென் தட் இந்த யுனைடெட் லீட்ஸ்ல ஆடின அதே ஸ்டார்டிங் 11 தான் ஆடும்னு நினைக்கிறேன். ஓடகார்ட் வில் டெஃபினெட்லி பிளேன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ இஃப் ஓடகார்ட் வில் லைக் சிட் அவுட். ஐ திங்க் ஹீ ஸ்டில் ஃபிட் இனஃப் டு பிளே. ஹீ இஸ் அவாய்டட் அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் ஒன்லி சாக்கா இஸ் அவுட் இல்லை இந்த இன்ஸ்டன்ஸ். நம்ம வந்து வேற யாருமே சொல்ல முடியாது இல்லை. சாக்கா தவிர நீங்க யாராவது சொல்லுவீங்க வாஸ் அவுட் அப்படின்னு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ எஸ்ஏ வந்து டேரக்டா ஸ்டார்ட் பண்ணுவானா இல்லை பெஞ்சில் இருந்து வருவானா அப்படின்னு அந்த கேள்வி தான் இப்போ இருக்கே தவிர வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் த ப்ராப்ளம் இஸ் வித் என்ன சொல்றது வேற பொசிஷன்ஸ். ஐ திங்க் மெட்வேக்கே வில் பிளே, தட்ஸ் ஆப்வியஸ். சாக்கா இல்லாதனால மெட்வேக்கே வில் பிளே. But apart from that, you'll see the same Leeds lineup. The only thing that I'm seeing is I don't know if straight as உள்ள கொண்டு வருவான் அப்படின்னு. I still feel சப்பா உள்ள கொண்டு வருவான் அப்படிங்கறதான். இல்ல, that's a good point. இன்னொன்னு என்னன்னா, எஸ்ஏ can also play as a 10. So Odegaard ஃபிட்டா இல்லனா or maybe he can only play 30 minutes அந்த மாதிரி எதுன்னு சொன்னாங்கன்னா maybe எஸ்ஏ starts for the first 50-60 minutes or vice versa. இல்ல Odegaard will play 50-60 minutes, இவன் வந்து 30 minutes ஆடுற மாதிரி கூட இருக்கலாம். So I think those are the two big ones என்ன கேட்டா. அவங்க வந்து first 2 games 1-0 win at United, அதுக்கப்புறம் final home win Leeds கூட. ஜாக்கரஸும் வந்து he scored his first 2 goals against Leeds, ஒரு penalty அப்புறம் ஒரு நல்ல finish ஆக்சுவலா. அதுதான். ஸோ அவங்க ஃபிட்னஸ் அப்டேட் நீங்களே சொல்லிட்டீங்க. சாக்கா வந்து இஸ் ஆப்சென்ட் அண்ட் ஓடகார்ட் வந்து ஆர்டெட்டா சொல்லியிருக்கான் இஸ் அன்ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட். என்ன நம்ம ஆர்சனல் வர்சஸ் லிவர்பூல்னாக்க என்ன கீ பேட்டில்ஸ் எதிர்பார்க்குறீங்க பிச்சில்? யூஸ்வலாக ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமாக நம்ம கேம்ஸ் எப்பவுமே இருக்கும். அட்லீஸ்ட் 2-2 ஒரு 4 கோல்ஸ் ஆச்சு மினிமம் கேமில் இருக்கும் எப்பவுமே. நம்ம யூஸ்வலாக 2 டீமுமே செட் பேக் பண்ணி ஒரு 0-0 ட்ரா 1-1 ட்ராலாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். யூஸ்வலாக போத் தீஸ் டீம்ஸ் வாண்ட் டு பிளே ஹை ஆக்டேன் ஃபுட்பால். எல்லா கேம்ஸுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஆர்டெட்டா இருந்ததும் சரி, ஆர்டெட்டா வருஷம் யார் மாற்றினாலும் போன வருஷம் நம்ம 2 கேமுமே 2-2 ட்ரா தான் பண்ணோம். ஆமாம் ஆமாம், அப்படிதான் போய் முடிஞ்சு. நம்ம 2-0 லீட் எடுத்து ஹோம்ல, அப்புறம் 2 மாடி கவுத்து விட்டு அப்புறம் போய் ட்ரா தான் பண்ணோம். திஸ் டைம் வி ஹாவ் டு ஷோ தட் வி ஆர் தேர். ஏன்னா நம்ம அவங்கள ஜெயிச்சு 3 வருஷம் ஆகி போச்சுங்க. என்னால் நம்பவே முடியல. நம்மளுக்குலாம் ஒரு காலத்துல ஆர்சனல் கேம் ஆஹா ஒரே குஷியில் இருப்போம், ஆர்சனல் அப்படின்னு. லீக்ல ஜெயிச்சு, ஏன்னா எஃப்ஏ கப்ல ஐ திங்க் நடுவுல ஜெயிச்சோம் ஒரு வாட்டி, பட் லீக்ல ஜெயிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு குஷி இருக்கும் ஆர்சனல் ஆடும்போது. ஆர்சனல் வராங்க எப்படி இருந்தாலும் 3 கோல் போடுவோம் 4 கோல் போடுவோம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு கோல் போடுவோமானே தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க இவனுங்க. அதனால வந்து திஸ் இஸ் அட் ஆன்ஃபீல்ட் பிரிட்டி ஏர்லி இந்த சீசன். இந்த ஏர்லி இந்த சீசன் கேம் இன்னொரு நல்ல விஷயம் தெரியுமா, இது ஸ்ட்ரைட்டா டைட்டில் டிசைடர் மாதிரிலாம் இருக்காது. அடப்போ 3வது கேமு தோத்தா என்ன, எவன் தோத்தா என்ன, ஜெயித்தானுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு போயிரு. இதே வந்து ரிமெம்பர் நம்ம சிட்டி லிவர்பூல் ஆடினாங்களே 13-14 கடைசியில வந்துச்சே, ஐயோ இந்த கேம் தான், ஐயோ இந்த கேம் தான் அப்படின்னு எல்லாரும். ஆனா அந்த ப்ரெஷர் இப்போ வந்து நல்ல வேலை இல்லை. அதுவும் நல்ல வேலை. மேபி அந்த கேம் வந்து கடைசியில வருதான்னு தெரியல. அப்படியே வந்தாலும் அது எமிரேட்ஸ்ல இருக்கும். ஸோ நம்ம மேல ப்ரெஷர் இருக்காது, அவங்க மேலதான் ப்ரெஷர் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு லே டவுன் அ மார்க்கர் இந்த கேம்ல. இட்ஸ் ஜஸ்ட் நாட் பிகாஸ் இட்ஸ் ஆர்சனல், இட்ஸ் பிகாஸ் வி ஃபாலன் பிஹைண்ட் தெம் ஃபார் திஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். நான் சொல்றது ஹெட் டு ஹெட் பேட்டில். டைட்டில் நம்ம ஜெயிச்சா அவங்க ஒன்றும் பண்ணல, பட் ஹெட் டு ஹெட் பேட்டில் நமக்கு அவங்க நம்மளை பார்த்து பயந்த நாள்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 50-50 பக்கத்துல வந்துட்டோமா, இல்ல ஆர்சனல் 55 நம்ம 45ங்கிற மாதிரியும் இருக்கோமாங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இல்ல ஐ திங்க் நம்ம 2 சைடுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் we are 50-50 தான். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈவன். லாஸ்ட் சீசன் நம்ம ஹோம் கேம், ஸோ ஆன்ஃபீல்ட் கேம் அந்த 2-2 ஐ திங்க் டிசம்பர் மாசமே முடிச்சது, ஏர்லி டிசம்பர் ஒரு லேட் நவம்பர்ல அந்த கேம் நடந்தது. அந்த கேமுக்கு அப்புறம் நம்ம பண்ண ரிவ்யூ எபிசோட்ல நான் சொன்னேன், this is the first time, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏன்னா this is the first time where Arsenal have come to Anfield and they have tried to dictate the game. அதாவது ஈவன் அந்த அந்த அதுக்கு முன்னாடி சீசன், ஸோ ஒரு 2 seasons பேக், நாட் லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் கூட அவங்க ஆன்ஃபீல்டு வந்த போது ஐ திங்க் தே காட் அ டீசென்ட் ரிசல்ட். அதாவது சொன்ன மாதிரி 3 வருஷம் ஆயிடுச்சு இது பண்ணி, ட்ராவோ தான் வி காட் அந்த கேம்லயும். பட் அந்த கேம் வந்து வி டாமினேட்டட் ஆர்சனல். whereas லாஸ்ட் சீசன் வந்து அந்த ஹோம் கேம், அந்த கேம் ஞாபகம் இருக்கு, கொனாட்டே கடைசி நிமிஷத்துல கோல் லைன்ல செஸ்ட் பண்ணி நயா கை கொடுத்துருவாங்க. ஆமா 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 ஆமா. சோ லாஸ்ட் சீசன் அந்த 2-2 டிரா வந்து was the first time where I thought Arsenal are genuine title contenders. ஏன்னா அவங்க ஆன்ஃபீல்டுக்கு வந்து they have tried to dictate the game and they were 50-50 successful at it. Maybe not ஆன்ஃபீல்டுங்கிறதுனால maybe they were not fully successful, but they had moments. They could have won that game, and the Anfield game.
அது நமக்கும் சொல்லலாம். அந்த கேம் வந்து இட் வாஸ் வெரி எண்ட் டு எண்ட். ஸோ நமக்கும் சொல்லலாம் வி குட் ஹவ் ஒன் தட் கேம்னு கூட சொல்லலாம். பட் எதுக்கு சொல்ல வரேன், தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட் ஓகே இந்த ஆர்சனல் வந்து தேர் சீரியஸ் டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விச் ஐ நெவர் செட் அபவுட் ஆர்சனல் பிஃபோர் தட். I think இந்த சீசனுமே ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் யுனைடெட் they struggle, they really struggle. United got the better of them very easily. அது வந்து United should have taken something from the game but they didn't. Arsenal really struggled, but against Leeds they showed who they are. Home game. ஆனா அந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 minutes they struggled. என்னடா என்ன பண்றேன்னு தெரியாம தான் ஆடிட்டு இருந்தாங்க லீட்ஸ் கேம். அந்த ஃபர்ஸ்ட் கோல் உள்ள போனதுக்கு அப்புறத்துல இருந்து வந்து there is no looking back. இஷ்டத்துக்கு ஜாலியா கோல் போட விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி கேமை வந்து அந்த கேம் ஆடிச்சு. ஆப்வியஸ்லி லீட்ஸ் இஸ் அ ப்ரொமோட்டட் சைடு, ஹோம் கேம் வேற. ஸோ யூ நாட் கோன் எக்ஸ்பெக்ட் எனிதிங் டிஃப்ரெண்ட் டு ஹேப்பன் இன் தட் கேம். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி தான் அந்த கேம் நடக்கும்போது முடிய போகுது. அண்ட் தட்ஸ் வாட் ஹேப்பன். பிகாஸ் அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல அப்பா நம்ம டீம் நல்லா விளையாடுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வேணும்ல. அண்ட் தே ஷோட் இட் தட் கேம். பட் நம்ம வந்து 2 கேமுமே ரோப்ஸ்லயே இருக்கிறோம். 2-0 லீட் எடுத்து 2-2 வந்துருச்சு 2 கேம்லயும். ஸ்லாட் வந்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஓப்பனா சொல்லிட்டாப்ல, தேர் பெஸ்ட் திங் இஸ் தேர் செட் பீசஸ், ஆர் வர்ஸ்ட் திங் இஸ் அவர் செட் பீசஸ். நான் அவங்க வந்து எப்படி எல்லாம் அதில் கோல் போடுறாங்கன்னு தெரியும், நாங்கள் எப்படி கேவலமா டிஃபெண்டிங் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து இட் வில் பி a huge game for us to show that we should be better in those type of situations அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ we either keep our record intact. ஏன்னா ஆன்ஃபீல்ட்ல நம்ம தோத்து ஒரு 12-13 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். I don't remember the last time we lost at Anfield. 2012 13 நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் டைம் நம்ம தோத்தது ஆர்சனலுக்கு எதிர்த்து. ஆமா. ஸோ அதனால if you want to keep the record intact we have to play well. இல்ல ஃபர்ஸ்ட் 2 கேம் மாதிரியே தான் அப்படின்னா வந்துட்டு you give them a sniff, they'll come back. அவ்வளவுதான். they'll take the momentum, they'll go win it also. நம்ம சும்மா நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்க முடியாது. 2-0 லீட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா. இட்ஸ் அப் டு which team turns up. ஓகே நல்லா விளையாடுற டீம் டர்ன் அப் ஆகும்னு வருவானுங்களா இல்லை என்ன பண்ணுவானுங்க ஒன்றும் தெரியல. ஆமா. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் நம்ம டீம், மெக்காலிஸ்டர் இஸ் பேக். வந்து ஐ திங்க் தெர் இஸ் a good chance he will be back னு அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு ஸ்லாட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். பிராட்லி ஸ்ட்ரெயின் நார்மலி. ஸோ ரைட் பேக்கில் அது ஒன்று. இப்போ ஐ மீன் ஃபிட்னஸ் வைஸ் அதுதான் அப்டேட்டு. மிட்ஃபீல்டு என்ன, சொபோஸ்லா எங்கே ஆடுவானா என்ன அங்கே நடக்குது? ஏன்னா he had a splendid game at right back. ஆனால் பிராட்லி has trained ஒரு ஃபுல் வீக். he is a natural right back. அங்கே சொபோஸ்லைட் வந்து இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் திரும்ப எதிர்பார்க்க முடியுமான்லாம் தெரியாது. ஏன்னா வாட் எவர் செட் அண்ட் he is a midfielder playing at right back. Really no idea. Absolutely no idea. He gave a monstrous shift at right back. ஆமா. இப்போ இது டஃப் கேம். சரி அவனை அங்கேயே போட்டு ஆடலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து வரும். பிகாஸ் அங்க எஸ்ஏ ஆடுவான், இல்லைன்னா வந்து மார்டினெல்லி ஆடுவான், ஆர் ட்ரொசார்ட் கூட ஆட வைப்பாங்க. ட்ரொசார்ட் நம்மளோட சூப்பரா ஆடுவான், எப்பவுமே ஒரு கோலை போட்டுருவான், எங்க இருந்தோ வந்து ஒரு கோலை போட்டு போயிடுவான். அதனால மேபி he has all 3 options to decide from அங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்லாட் மைட் சே ஓகே பிராட்லி நீ 1 வீக் ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் போன கேம் நீ 20 மினிட்ஸ் தான் ஆடினேன், அதனால வந்து மேபி இந்த கேம் ஒரு 40 மினிட்ஸ் ஆடு, அது வரைக்கும் நான் சோபாஸ்லாய் அங்கதான் யூஸ் பண்ண போறேங்கிற ஒரு முடிவையும் எடுக்கலாம். எடுத்தான்னா கிராவன்பர்ச், வர்ட்ஸ் அண்ட் மெக்காலிஸ்டர் will be the midfield 3. ஆமா ஆமா. that will be easy to pick itself. இல்ல பிராட்லி தான் முடிவு பண்ண போறான் அப்படின்னா I think மெக்காலிஸ்டர் will be on the bench. Szoboszlai will definitely play. He is not taking off Szoboszlai after that game. கண்டிப்பா. I don't know. I think it's difficult. நீங்க சொன்ன மாதிரி Szoboszlai ரைட் பேக்ல போட்டா the question answers itself. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிராட்லி ரைட் பேக்குன்னு சொன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா வந்து do you say I think you're right. மெக்காலிஸ்டர் தான் ப்ராபப்ளி வந்து பெஞ்சில் இருப்பான். ஏன்னா he has had fitness issues so far. So out of the 3 னு பார்த்தோன்னா மெக்காலிஸ்டர் would have been the one to start on the bench more likely. எனக்கு என்னன்னா ஐ திங்க் தட்ஸ் ஒரு நான் நேற்று யோசிச்சு பார்த்தது ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் இருக்கு. என்னன்னா நம்மளோட சைனிங்ஸ் எல்லாமே பாருங்களேன், நம்மளோட லெஃப்ட் பேக், நம்மளோட ரைட் பேக், நம்மளோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், நம்மளோட ஸ்ட்ரைக்கர், ஆல் தீஸில் எல்லாமே அட்டாக் ஃபோக்கஸ் சைனிங்ஸாக இருந்திருக்கு. புரிஞ்சுதா? நம்ம வந்து ஒரு கேமை வந்து கண்ட்ரோல் பண்ணி முடிக்கலாங்கிற ஒரு நோஷன் நமக்கு இல்லையோன்னு எனக்கு தோணுது இப்போ இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் வாட் ஸ்லாட் வாண்ட்ஸ். எனக்கு வந்து
ரிமெம்பர் வி யூஸ் டு கீப் சேயிங் மேன் சிட்டி வந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷத்துலயே வந்து 3 கோல் போட்டுருவாங்க, 4 கோல் போட்டுருவாங்க. ஜஸ்ட் கில் த கேம் தேர். அவ்வளவுதான். ஆப்பரண்ட் என்ன நினைச்சாலும் திரும்பி வர முடியாதுன்னு. எனக்கு மேபி ஸ்லாட் வாண்ட்ஸ் தட் அப்படிங்கிற ஒரு யோசனையும் எனக்கு இருக்கு. மேபி அந்த மாதிரி நினைக்கிறாரோ என்னவோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயோ 2-3 கோல் போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை, செகண்ட் ஹாஃப் ஜாலியாக ஆடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்காரோ அப்படிங்கிற தாட் இருக்கு. பிகாஸ் he's not someone who makes the same mistake twice. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, லைக் நீங்க வந்து சொன்னீங்க, பட் லைக் ஐ டோன்ட் நோ விச் கேம் இட் வாஸ், நியூ காஸ்லா இல்லை போன்மத்தான்னு தெரில, ஏதோ ஒரு போஸ்ட் கேம் ரிவ்யூவில் தான் நம்ம சொன்னோம். 2 கோல் போட்டாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து ரஷ் பண்ணிக்கிட்டே 3வது கோல் போடணும்னு நம்ம எதிர்பார்த்து, லைக் வை டிட் வி ட்ரை டு டூ தட் அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ திங்க் போன்மத் கேம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது செமெனியோட கவுண்டர் அட்டாக் பற்றி பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ எதுக்கு உனக்கு அந்த அவசரம் 3வது கோல் போடணும்னு? யூஆர் ஆல்ரெடி 2-0 அப், கம்ஃபர்டபுள் லீடு. ஓகே, இட்ஸ் நாட் 5-0 6-0, ஓகே ஒத்துக்கிறேன். 2-0 இஸ் ஸ்டில் வெரி கம்ஃபர்டபுள். யூ கேன் கண்ட்ரோல் அ கேம் ஃப்ரம் 2-0. இப்போ நீங்க குவார்டியோலா சைடு பத்தி சொன்னீங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 கோல் போட்டாங்கன்னா அவங்க ஆடுற ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். இவன் அவன்கிட்ட பாஸ் போடுவான், அவன் இவன்கிட்ட திரும்ப பாஸ் போடுவான், அப்படியே ஒரு 40 செகண்ட் போயிடும். அந்த மாதிரி நம்ம ஆடுறது இல்ல. இந்த கேம் ஸ்பெசிஃபிக்கா sitting back and playing the game, we will not win against Arsenal, that's for sure. Even if we score 1 goal, எப்ப இருந்தாலும் அவங்க திரும்பி வரலாம். I'd say go out and try to score 3 goals 4 goals. It's very very difficult to score even one. Arsenal இன்னும் 2 கேம் சேர்த்து ஒரு கோல் கூட கன்சீட் கூட பண்ணல அவங்க. I know that, நான் இல்லன்னு சொல்ல, but I feel you keep trying to score all the time in the game, specifically in the game மட்டும் தான் பேசுறேன். It will pick them back for once. அவங்க முன்னாடி வரணும், அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதுவே வந்து அது ரைட்டு. நீங்க ஐ மீன் வி ஷுட் லுக் டு ஸ்கோர் கோல்ஸ், அது சொல்லலை. பட் நம்ம எவ்வளோ இன்டென்சிட்டியோட போறோங்கிறது தான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ குவார்டியோலா சைடும் தே கீப் லுக்கிங் டு ஸ்கோர். இப்போ 3-0 லீட் எடுத்தாங்கனாலும் தே கீப் லுக்கிங் டு ஸ்கோர் தட் 4th கோல். ஆனால் தே டோன்ட் ட்ரை டு ஃபோர்ஸ் தி இஷ்யூ. அப்படி பண்ணாதான் அந்த கவுண்டர் அட்டாக் பிரச்சனையே வருது. வேற நம்ம வந்து இட் லுக்ஸ் லைக் வி ஆர் ட்ரைங் டு ஃபோர்ஸ் தி இஷ்யூ. அதாவது நம்ம 3rd கோல் எப்படியாச்சும் போட்டு தான் ஆகணுங்கிற டைப்ல. வேற குவார்டியோலா சைடு வந்து எப்படின்னா நாங்க பாஸ் பண்ணிட்டே இருப்போம், நீ ஏதாச்சும் ஓப்பனிங் கொடுத்தானா நாங்க எடுத்துக்கிறோம் அந்த டைப்ல. கொடுக்கலனாலும் we win 3-0, எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. சோ ஐ திங்க் அந்த மென்டாலிட்டி இஸ் தி டிஃபரன்ஸ். we are still adapting. நீங்க சொன்ன போன எபிசோட்ல சொன்னதுதான், there's a lot of adaptation still left. இன்னும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடியல. இட்ஸ் நாட் லைக் ஓகே டீம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிற பாக்கலாங்கிற பேச்சும் நமக்கு இல்ல. இன்னும் ஈசாக் வருவானா, கெய் வருவானா, அந்த டாக்ஸ் எல்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அது சண்டே முடியுமா, மண்டே முடியுமா, இல்ல முடியாமையே கூட போகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. So you just I think Slot still hasn't made up his mind. என்னடா பண்றது, அவனுங்களாம் வந்தா தானே என்னாலேயும் முடிவு பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சினாரியோல இருக்காரான்னு எனக்கு இன்னும் தெரியல. If that's what he's thinking right now, தெரியல. ஐ மீன் we don't know. But speaking of adaptation, ஒரு player in particular comes to mind, Florian Wirtz. So last game press conference அப்புறம் லாஸ்ட் கேம்க்கு அப்புறம் இந்த ப்ரீ கேம் press conferenceல ஸ்லாட் வந்து வேர்ட்ஸை பற்றி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணாரு. ஸோ he said இந்த மாதிரி வந்து ஓகே, ஐ மீன் த ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கான், வேர்ட்ஸ் ஏன் வந்து ஹஸ் நாட் ஃபுல்லி லைக் பெர்ஃபார்ம் ஃபார் லிவர்பூல் இன்னும். ஸோ லாஸ்ட் கேம் என்ன சொல்லியிருக்கான் ஸ்லாட் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இட்ஸ் ஹார்ட் டு எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பெர்ஃபார்ம். நான் அது பேராஃப்ரேஸ் பண்ணுறேன், இது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்லை. பட் நான் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூ காசல் கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து இன் பிளே வந்து 40 நிமிஷம் தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால் பிளேயர்லேயே இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் இட் வாஸ் நாட் ரியலி அ ஃபுட்பால் கேம், இட் வாஸ் அ ஃபிசிக்கல் கேம். அது ஸோ லாங் பால்ஸு அந்த ஃபிசிக்காலிட்டி அப்படி தான் இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் அ ப்ராப்பர் ஃபுட்பால் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேமில் ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் வேர்ட்ஸ் டு கெட் ஆன் த பால்? ஏன்னா இஸ் சக்ஸஸ் அட் லெவர்கூசன் வந்து கேம் வித் கெட்டிங் ஆன் த பால் அண்ட் கிரியேட்டிங் திங்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். அந்த மாதிரி கேமில் வந்து எப்படி வந்து நியூ காசல் கேமில் ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பிளே த சேம் when the whole game itself only had the ball for 40 minutes அப்படின்னு. So that was his answer. எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு. கேம் only the ball was only in play for 40 minutes னா நம்ம பெரிய யோக்கியமா நம்மளும் 10,000 பவுல் பண்ணோம். ஆமாமா. அதனால வந்து see if you are a great player you take the ball, you make things happen. It's a simply fair and square. Roy Keane சொல்லுவார், it's your job, do it அப்படிமா. அந்த மாதிரி வந்து you have to get on the ball, you have to show, you have to accept that he's not been good last 3 games. He's not been okay. Finally he was good. Community Shield la வந்து he made a difference. That was a good game. First I think 2 assists நினைக்கிறேன் அந்த கேம்ல to Kitike and to someone else. So
ஃபர்ஸ்ட் கேம்ல he got those spaces and he performed. செகண்ட் கேம்ல Bournemouth midfield was too much for him to handle. இங்க நியூகாசல் சொல்லவே தேவையில்ல. அகைன் மறுபடியும் ஆர்சனல்ல டெக்லன் ரைஸ், ஓடகார்ட் அண்ட் ஜூபிமெண்டி இஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி டைம் ஆன் த பால். உனக்கு நீ எடுத்துட்டு மேல இங்கே சுத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு பாஸ் பண்ணா ஜூபிமெண்டி வில் பி தேர். எனக்கு தெரிஞ்சு ஜூபிமெண்டி மேன் மார்க் பண்ற மாதிரி போட்டுருவாங்க வேர்ட்ஸ்ல. டே நீ வேர்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோ, மத்த எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஐ won't be shocked if he's man marked. பட் அந்த சிச்சுவேஷன்ல வந்து வேர்ட்ஸ் வந்து ஐ ஃபீல் லைக் he will recognize that he's being man marked and he will bring others into play. So நீங்க லாஸ்ட் எபிசோட்ல சொன்னீங்க இந்த மாதிரி வந்து one thing words did well was to bring other people into play. அவனை மேன் மார்க் பண்ணா he can just take Zubimendi out of position. கரெக்ட். அவனுக்கு பால் இல்லனா, ஆமா இல்ல அவனுக்கு பால் கிடைக்கலனா he will get someone else involved. So அந்த மாதிரி கேம்ல வந்து it will be good for him. But I think இந்த கேம் I am expecting a bit more from words. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓகே Zubimendi வந்து டிஃபென்சிவ் மைண்டடா இருப்பான், பட் he also likes to get on the ball. Rice வந்து likes to go forward, get on the, so I think Arsenal வந்து நீங்க சொன்ன மாதிரி they are an attacking team, so they are more likely to give more space, whereas Newcastle வந்து ரொம்ப காம்பாக்டா ஆடுவாங்க அவங்க மிட்ஃபீல்ட். ஜோலின்டன், டொனாலி அண்ட் இவன் பேர் என்ன, ப்ரூனோ கிமரேஷ், ரெண்டு எல்லாருமே வந்து ரொம்ப காம்பாக்டா ஆடுவாங்க. ஸோ வேர்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறது இல்லை. someone or the other is close to him அங்க. whereas Arsenal I feel they will play more ஒரு எக்ஸ்பான்சிவ் ஃபுட்பால். ஸோ அதனால வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் இந்த கேமும் வேர்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா we have to start talking about okay அவன் பிரீமியர் லீக்ல ஸ்ட்ரகிள் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அட்லீஸ்ட் டு பிகின் வித். I'd rather say அவனுக்கு நீங்க ஏன் ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்கலங்கிற கேள்வி நான் கேட்பேன். I'll also have that discussion. Okay, he's struggling. Obviously அவன் கண்ணு தெரியுது, இந்த கேம் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா obviously கண்ணு தெரியுது ஓகே he's struggling அப்படிங்கிறது. why is he struggling நம்ம அடுத்து பார்க்கணும்ல. ஸ்டெப் 2 ஸ்டெப் 2ல ஏன் அவனுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னா, ஒன்னா வேற ஏதோ ஒரு மேன் வந்து அவனோட மேனை இழுத்துட்டு அவனோட ஸ்பேஸ்க்குள்ள வந்துடுறான், சம்திங் லைக் தட். ஆர் he is not dropping in to receive the ball, இல்ல we are not giving him the ball. இந்த மூணுல எது வேணாலும் இருக்கலாம்ல. நெக்ஸ்ட் அனாலிசிஸ் should be okay ஏன் அவன் கேமுக்குள்ள வரல, இது ஆக்சுவலி நான் இந்த கேம்னா ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வருது. அதாவது எனக்கு வேர்ட்ஸ்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, he is very silent. சரியா, ஆஃப் த பிட்ச் கூட ட்ரைனிங்ல whatever. ஸோ அவன் மேலேயே ஆங்கிரியா இருக்கானா, இல்ல கோவமா இருக்கானா, இல்ல if he is என்ன சொல்றது, if he is worried, எதுவுமே நமக்கு தெரியாது. because he is not someone வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணி அது இது நான் ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் மாதிரியும் தெரியல. ஸோ நம்மளுக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கானும் தெரியாது. ஆமா. ஸோ தட் ஒன் இஸ் ஆல்சோ தேர் இப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் அகெயின் போன யாரை சொன்ன மாதிரியே தான் வேர்ட்ஸுக்கு இது ஒரு ஹியூஜ் கேம் டு ஷோ the Premier League that he is the real deal. அவனுக்காக 100 மில்லியன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு he has to come out and show. Again it depends on him. நீ தான்ப்பா இப்போ வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் பண்ணுவானா இல்லையாங்கிறது மறுபடியும் அடுத்த கேள்வி. ஆமா, அது பார்க்கணும். இன்னொரு பிளேயர் will be under the microscope வந்து கொனாட்டே. ஏன்னா ஜாக்கரஸ் வந்து இஸ் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். 2 கோல் போட்டான், ஓகே ஒன்று பெனல்ட்டினாலும் கோல் தான். ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து the feeling of the ball going in the back of the netங்கிறது ரொம்ப முக்கியம். ஜாக்கரஸ்க்கு வந்து he has seen it twice ஒரு கேம்ல. அவனுக்கு அந்த that breaking that Premier League duck வந்து it would have been a big moment for him. So he is high on confidence. கொனாட்டே வந்து I don't know அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு, பட் if I am in his position என்னோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ ஹையா இருக்காது at this point. So ஜாக்கரஸ் threat on கொனாட்டே வந்து physically is a threat. ஸ்பீடு இருக்கு ஜாக்கரஸ்ட and he can bring others into play. நான் வந்து ஐ மீன் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணும்போது கோல்டன் பூட்டுக்கு ஜாக்கரஸ்ன்னு சொன்னேன். ஓகே, ஐ ஹேட் டவுட்ஸ் அபவுட் ஹிம் அடாப்டிங் டு ஆர்சனல் ஸ்டைல் ஆஃப் பிளே. இன்னமும் இருக்குது. ஒரு ஒன் கேம் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் எவ்ரி திங். ஆனால் ஒன் திங் வந்து அவனோட ஸ்போர்ட்டிங் லிஸ்பன்லேருந்து அவனை பற்றி படிக்கும்போது என்னென்னா இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு. அவனுக்கு நேச்சுரல் இந்த செஸ்கோ மாதிரி நேச்சுரல் டேலண்ட் இல்லைனாலும், ஏன்னா அப்போ அவங்க 2 பேர் தானே பேச்சு இருந்தது. ஸோ செஸ்கோ மாதிரி நேச்சுரல் டேலண்ட் இல்லைனாலும் இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஹி லேர்ன்ஸ் ஹவு டு பிளே அப்படின்னு. விச் இஸ் வை எனக்கு வந்து ஐ ஹாவ் மோர் ஃபெய்த் இன் சம்மன் ஹூஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் தென் சம்மன் ஹூஸ் நேச்சுரலி டேலண்டட். நான் செஸ்கோ மேலே ஃபெய்த் இல்லைன்னுலாம் சொல்லலை, பட் ஜாக்கரஸ் வந்து தட் ஹி வில் அடாப்ட் டு ஆர்சனல் ஸ்டைலுங்கிறதுல வந்து எனக்கு வந்து டவுட் இல்லை. which is why which was one of the reasons I said I want he will be a top scorer. No, okay, it's a little bit of a bold claim Haaland இருக்கிற லீக்ல, பட் இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன், ஜாக்கரஸ் வந்து he'll be a big threat for கொனாட்டே. அந்த 2 கேம் பார்த்துருப்பாங்க, கொனாட்டே ஆடுறத பார்த்துருப்பாங்க. போர்ன்மத்துக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, ஈவன் கிறிஸ்டல் பேலஸும் எடுத்துப்போம், பேலஸ் போர்ன்மத் அண்ட் நியூ காஸ்ல் ஆடுறது பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க டே டிஃபென்ஸில் வீக் பாயிண்ட் இவன் தான், இவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டெஃபினட்டாக.
அவனும் வீக் பாயிண்ட்னு யோசிச்சு பார்த்தாலும் கர்கஸ் ஆல்சோ இஸ் நாட் ஹேட் அ கிரேட் ஓகே அப்பா கர்கஸ் ஹஸ் அரைவ்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் கர்கஸ் டீம் தான் இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ பிக் கன்சர்ன். வேன் டைக் டூயிங் அ மேசிவ் கேரி ஜாப். அதான் வேற நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. திருப்பி அவரா டிஃபெண்டிங் பண்ணுவோன்னு அவனும் கிளம்பிட்டானா அப்புறம் போக வேண்டியதான் இந்த கேம். சரி படி வாங்கிட்டு வருவோம் ஆர்சனல்ட்ட. அதான் நடக்க போகுது. இந்த மேட்ச் இந்த மாதிரி பண்ணிட்டானா ஐ ஜஸ்ட் ஃபீல் இந்த கேம் வந்து எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் வி வில் ஸ்கோர் அ லாட் ஆஃப் கோல்ஸ். ஐ மீன் ஐ பி ஸ்டூபிட். ரிவ்யூ வீடியோவில் வந்துட்டு கேனத்தனமாக வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஐ ஹாவ் தட் ஃபீலிங் தட் வி வில் ஸ்கோர் அ லாட் ஆஃப் கோல்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சனல். எனக்கு ஏன்னா ஆர்சனல் ஆர் ரியலி ரியலி குட். ஐ திங்க் த பெஸ்ட் டிஃபென்ஸ் இன் த பிரீமியர் லீக். நோ டவுட் அவங்க தான். ஆமா 2 கோலா they have conceded nothing. I mean 2 கேம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் நோ வை பட் ஐ ஜஸ்ட் ஹேவ் திஸ் ஹஞ்ச் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தே மைட் எண்ட் அப் ஸ்கோரிங் மோர். அதுவும் இருக்குது. நம்ம என்னமோ 2 போட்டோன்னா அவங்க 3 ஓடுறக்கான நல்லா பொட்டன்ஷியல் நம்ம டீம்ல இருக்குது பின்னாடி டிஃபென்ஸை பார்த்தா. அதனால வந்து இட்ஸ் ஜஸ்ட் தட் வி நீட் டு லே டவுன் ஒரு மார்க்கர் மாதிரிங்க. ஏர்லி சீசன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நல்ல வின் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-0 ஒரு 3-0 ஒரு வின் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு அது 1 கேம் தான், பெருசா இல்லை. பட் என்னடா லிவர்பூல் இப்படி ஆடுறானுங்க, இத்தனை பிளேயரை மாத்திட்டு வந்து என்னடா இப்படி ஆடுறானுங்க, நம்மளால ஏன்டா ஒரு கோல் கூட போட முடியல, மென்டலா ஒரு பிளாக் வந்துடும். இல்ல அந்த அந்த இந்த விஷயம்லாம் அந்த மென்டல் பிளாக் அஃபெக்ட்ஸ் a team, a player, a manager so high. ஆமா இல்ல அதாவது அந்த போன எபிசோடுங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஆர்டெட்டா மேல இருக்கிற ப்ரெஷரை பத்தி சொன்னோம். ஏர்லி சீசன் கேம்ஸ்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து ஓகே யூ மே நாட் வின் த டைட்டில், யூ மே நாட் லூஸ் த டைட்டில். இந்த கேம்ல ஒரு கேம்ல 38 கேம் இருக்கு, இன்னும் 35 கேம் இருக்கு, ஓகேவா? ஆனா த மீடியா டாக் எஸ்பெஷலி கன்சிடரிங் இன்டர்நேஷனல் பிரேக் இருக்கு, 2 வாரம் இருக்கு இவங்களுக்கு பேசுறதுக்கு. ஸோ நம்ம இந்த கேமை ஜெயிச்சோம்னா எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் கன்வின்சிங், நீ சொன்ன மாதிரி ஒரு 2-0 ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆல் த டாக் வில் பி கேன் ஆர்டெட்டா அண்ட் ஆர்சனல் ஹேண்டில் த ப்ரெஷர். ஏர்லி சீசன் ஆன்ஃபீல்ட்ல போய் இவங்களால ஜெயிக்க முடியல. அந்த டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் லிவர்பூல் டிஃபென்ஸ் விச் ஹஸ் லுக்ட் அப்சல்யூட்லி டெரிபிள் சோ ஃபார், இவங்களால ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியலன்னு பேச்சு வந்துரும். ஆர் தே குட் ஆர் டூ தே மிஸ் சாக்கா, இந்த பேச்செல்லாம் வரும். Exactly. இந்த pressure வந்து it builds up. I just want our team to have a little bit more hunger. ஓகே இந்த டீமை நம்ம வந்து 3 வருஷமா ஜெயிக்கலையே, இன்னும் கொஞ்சம் ஒரு ஹங்கரோட நம்ம ஹோம் டீம் மாதிரி ஆடி ஒரு அத்தாரிட்டி ஸ்டாம்ப் பண்ணி ஒரு வின், ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு அத்தாரிட்டி ஸ்டாம்ப் பண்ணி வின் எடுத்ததெல்லாம். I don't even remember the last game that we played like that. அப்பா நம்மளை தொடவே முடியல, நம்ம தான் போனோம், நம்ம தான் கோல் போனோம், நம்ம தான் டிக்டேட் பண்ணோம், நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி கேம். I don't even know லாஸ்ட் எந்த கேம் அப்படி இருந்துச்சுன்னு. ஒரு பிரஷர் இல்லாம கோல்ஸ் மட்டும் போட்டு ஆப்போனன்ட் எந்த சான்ஸ் இல்லாம நெக்லெக்ட் பண்ணி, ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி லாஸ்ட் சீசனும் வந்து ரொம்ப கன்வின்சிங்காலாம் இல்ல. சோ அதான் சொல்றேன். கரெக்ட். அதனால வந்து அப்படி இருந்தாதான் ஒரு பயம் வரும்ல ஆப்போனன்ட்ஸ்க்கு. ஓகே இவன் நல்லா தான் ஆடணும், நம்மள சிட்டி பார்த்தாலே பயப்படுறோம்ல. இது வந்து இது எப்படி சொல்றேன்னா, இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்சர்ஸ் வந்துச்சு ஓகேவா, இப்போ நீங்க அந்த 8 ஃபிக்சரை பார்த்திருக்கீங்க. ஐடியலி நம்மளுக்கு வந்து இன்டர் மிலான் அவே, அந்த இன்டர்ல வந்து இப்போ புது கோச் வேற, அவங்களும் பெரிய லெவல்ல இப்போ இல்லை. ரியல் மெட்ரிட் நம்ம ஹோம், அத்லெட்டிகோ மெட்ரிட் நம்ம ஹோம். ஓகே யோசிச்சு பார்த்தா இந்த 8 கேம்ல we should be getting at least 19 or 21 points. 8 கேம்ல 7 வின்ஸ்ங்க, மினிமம் 7 வின்ஸ் நான் சொல்றேன். 21 பாயிண்ட் அதான் சொல்றேன். 19 or 21, let's say you draw another game, ஒரு டிரா ஒரு லாஸ்னே வச்சுப்போம், 19 பாயிண்ட்ஸ். ஆனா இன்னுமே நானே ஒரு நெகட்டிவிட்டியின் சிகரம், நானே வந்துட்டு நல்ல ஃபிக்சர்ஸ்ரா இதுக்கெல்லாம் பார்த்தா பயந்தா எப்படிறான்னு பார்த்தா நம்ம ஆட்கள் இன்னுமே ஐயோ என்ன ப்ரோ இவ்வளவு கஷ்டமான ஃபிக்சர் வச்சுட்டு ஈஸிங்கிறீங்க அப்படின்னா, அப்ப நம்ம எப்பதான் பெரிய கிளப்பா மாறுறது? ஏதாச்சும் ரியல் மெட்ரிட் ஏதாச்சும் ஃபேன்ல பயப்படுறானா, ஐயோ லிவர்பூல் ஆட போறோம், ஐயோ வந்து பார்சலோனா ஆட போறோம், ஐயோ சிட்டி ஆட போறோம், ஒரு ரியல் மெட்ரிட் ஃபேன் பயப்படுறானா? சேம் வித் இப்ப பாருங்க வேற யார் இந்த கிளப் சொல்லலாம், ஆர்சனலே ஃபார் எக்ஸாம்பிள் எடுப்போமே, இல்ல சிட்டி எடுப்போம். சிட்டி ஃபேன்ஸ் எவனாச்சும் பயப்படுறானா, ஐயோ நம்ம லிவர்பூல் ஆட போறோம், ஐயோ நம்ம ரியல் மெட்ரிட் ஆட போறோம், ஐயோ என்ன ஆகும்னு தெரியல. நம்ம பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்ம பயந்துகிட்டே இருந்தா நம்ம எப்பதான் அந்த லெவல் அடையிறது? ஆப்போனன்ட்ஸ் தான் நம்மளை பார்த்து பயப்படணும், நம்ம யாரை பார்த்தும் பயப்படக்கூடாதுங்கிற நிலைமை எப்ப அடையிறது? நம்ம அந்த ஒரு விஷயமே வைக்கணும்னா நம்ம எப்பதான் அந்த அந்த இடத்துல நம்ம போய் தொட முடியும்? இல்லை அதாவது ஒரு பெரிய கிளப்புக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ரியல் மெட்ரிட் won't be easy opponents, ஓகே. ஆனால் அதுக்காக அவங்கள பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் நம்ம இல்லை. இது வந்து
பயம்னா அந்த 14-15 பிரெண்டன் ராஜர்ஸோட நம்ம ரியல் மெட்ரிட் ஆடணும். அந்த ரியல் மெட்ரிட்ட சொல்லுங்க பயப்படணும். ஏன்னா நம்ம லிவர்பூல் டீம் வாஸ் நோவேர் நியர் தட் மெட்ரிட் டீம். இல்லைங்க, ஐ வில் கோ ஆன் டு சே 18-19 ஃபைனல், அப்ப 17-18 ஃபைனல், தட் ஃபர்ஸ்ட் டைம் we went to the final against Real Madrid. அப்ப கூட நம்ம டீம்ல பெரிய லெவல்ல நம்ம இல்ல. ஆமா ஆமா. அப்போ பயந்தா கூட லாஜிக்கலா சொல்லுவேன், ரொனால்டோ இருந்தா, பேல் இருந்தா, பென்ஜிமா இருந்தா, என்னடா அது சம ஸ்குவாட்ரா இவனுங்க, க்ரூஸ் இருந்தா, எல்லாரும் தான் இருந்தானுங்க. அப்போ மாட்ரிச் இருந்தா, சரி இவனுங்க சம ஸ்குவாட்ரா அப்படின்னு பயப்பட்டா லாஜிக் இருக்கு. 22-23 ஃபைனல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய 21-22 ஃபைனல்ல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் we were at least Real Madrid 100 நம்ம 95 இருந்தோம் அந்த கேம்ல. அந்த ஃபைனல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, we went into that final as favorites. அத we dominated the entire final. ஆமா, we dominated the final. ஃபைனலுக்கு முன்னாடியும் நான் சொல்றேன் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா we went into it as favorites. அந்த ஃபைனல் நீங்க ப்ரீ மேட்ச்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரியல் மெட்ரிட் ஃபேன்ஸ் பயப்பட்டாங்க, லிவர்பூல் ஆடுறோம், லிவர்பூல் இந்த ஃபார்ம்ல இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன எனக்கு அதான் புரியல, நம்ம எப்பதான் நம்ம மாறுறது? ஓகே, இத்தனை வருஷமா இப்படி இருந்துட்டோம். லாஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2010ல இருந்தே எடுப்போமே, 2010ல இருந்து 2025 ஆச்சு, 15 இயர்ஸா எந்த டீமை பார்த்தாலும் பயம் இருந்தாச்சு. இப்பதான் நம்ம ஒரு நிலைமையில இருக்கோமே. we've gotten Ekitike, we've gotten the German wonder kid words, we might end up with the hottest striker on the planet, Isak. We might get one of the best English center backs in Gay. We have Van Dijk, we have Alisson. இன்னுமே பயந்துகிட்டே இருக்கணும்னா அப்ப நம்ம எப்பதான் அதை தாண்டி வரது? எனக்கு அதாவது இது நம்ம ஃபேன்ஸுக்கும் நம்ம சொல்லணும், we are not மீடியம் சைஸ் கிளப், ஸ்மால் சைஸ் கிளப் எல்லாம் இல்லை. யூரோப்ல we are one of the best. அதாவது டாப் 5 கிளப்ஸ்னு எடுத்தோம்னா லிவர்பூல் will be there. For sure. பட் அதுதான் அது ஒன்று. அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு டாக்கிங் பாயிண்ட் இந்த ஆர்சனல் கேமுக்கு நான் எழுதியிருந்தேன், கெட் சாலா மோர் இன்வால்வ்டுன்னு. ஐ திங்க் நம்ம பேசியிருக்கோம், அது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. சொல்லுங்க, ஏன்னா நான் ரீல் உடையிற அளவுக்கு நான் பேசிட்டேன். இப்போ உங்களோட தாட்ஸ் வைங்க. ஹவு டு கெட் இம் இன் த கேம்? இல்ல இஸ் இட் அ கேஸ் ஆஃப் அஸ் கான்சியஸ்லி மூவிங் இட் அவே ஃப்ரம் ஹிம்? ஏன்னா அந்த யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இது ஆக்சுவலாக நல்ல பாயிண்ட், யாரோ போட்டிருந்தாங்க, அந்த கடைசி அந்த கோல் வின்னிங் சீக்வன்ஸ் தான் ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம பண்ண கேம்ல ஒரே சீக்வன்ஸ் which had 4 or 5 passes. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் அ கான்ஷியஸ் மூவ் டு கோ அவே ஃப்ரம் த ரைட் சைட். நம்ம ரைட் சைட் டிபெண்ட் பண்ணி இருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் சீசன்லாம். ஸோ இட் இஸ் அ கான்ஷியஸ் மூவ். ஆனால் எனக்கு என்ன பயம்னா, ஹவ் வி கான் டூ மச் தி அதர் சைடு, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. வேர் டு த பாயிண்ட் வேர் சாலா வந்து he just feels like, டே நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம், கேம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கோம், ரன் பண்ணுறோம், எவனும் பாச போட மாட்டேங்கிறான், எவனும் இந்த பக்கம் பார்க்க கூட மாட்டேங்கிறான்ட்டு அந்த மாதிரி shouldn't feel like that. And I think if we go too much to the left, okay, சாலாக்கு பால் போகும்போது it will be more dangerousனு கூட வைக்கலாம். பட் I think it also is a case of வந்து you have to give him touches, you have to get him involved in the game. அது like அது வந்து it is essential for every player. அது you have to get them involved in the game. So I don't know. And I think last episode நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, he has played with 3 different right backs 3 gamesல. So I think Frimpong வந்து once he's back fit and he starts ஒரு consistent, I think we'll start seeing more and more right hand side combinations. எனக்கு அதாங்க நான் சொல்றேன், நம்ம இன்னும் நம்மளுடைய லாஸ்ட் சீசனோடைய மிட்ஃபீல்ட் 3 இன்னும் சேர்ந்து ஒரு கேம் ஆடல, 3 கேம் ஆடிட்டோம் சீசன்ல, அவங்க இன்னும் ஆடல. ஃப்ரிம்பாங் வந்தோடனே இன்ஜர்டா அவன் போயிட்டான். இந்த மாதிரி நம்ம டீம்ல வந்து இன்னுமே we are talking as if okay நம்ம டீம் ஃபுல்லா எல்லா கேமுமே ஆடி நம்ம வந்து எதுவும் பண்ணாத மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னுமே டீம்லயே பாதி பேர் வரலடா. அவன் வந்தாத்தானா ஒரு 3 கேமாஸ் தொடர்ந்து ஆனாத்தான நம்ம வந்து ஓகே இது தப்பு இது சரி நம்ம பேச முடியும். எவனுமே 2 கேமே தொடர்ந்து ஆட மாட்டேங்கிறானுங்க. எவனா ஒருத்தன் படுத்துக்கிறான், எவனோ ஒருத்தன் வெளியே போறான், ஏதோ ஒன்று நடக்குது டீம்ல, எவனா ஒருத்தன் குழந்தை பிறக்குது, இதே வேலையை வச்சிருக்காங்க நம்ம ஸ்குவாட்ல. வேற ஆகுனா ஒவ்வொரு வீக்கும் ஒருத்தன் குழந்தை பிறந்துருது, அப்புறம் அதுக்கெல்லாம் போயிடுறானுங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றது இதுல? ஆமா, அதனால வந்துட்டு அதையெல்லாம் வந்து சரி பண்ணி வந்து ஆடினா தான் ஒரு 3 கேமுக்கு அப்பதான் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க முடியும், அப்பாடா இது ஃபெயிலியர் ஆகுது இது ஒர்க் ஆகுதுன்னு. பட் ஃபார் ஷோர் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், சாலாவை கேமுக்குள்ள கொண்டு வரணும்னா அவனுக்கு திருப்பி 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 பாலை கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஆமா, கரெக்ட். பட் அதுதாங்க, ஐ மீன் லிவர்பூல் ஆர்சனல் டாக்கிங் பாயிண்ட்ஸ், ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் இட். எதுவும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வியூவர்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே வந்து போடுங்க, டெஃபினட்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக லிவர்பூல் ஆர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸோடு முடிப்போம். என்ன சொல்கிறீங்க? நம்ம கன்சீட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு தூக்கம் வராது. அதனால நான் நினச்சதை நீங்கள் அப்படியே வேர்ட்ஸில் சொல்லிட்டீங்க.
ஆமா அது வந்து நம்மளுக்கு தூக்கம் வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் கிடையாது. நம்ம வந்து ஆப்போனன்ட் கொஞ்சம் கொடுத்துடணும் ஃபர்ஸ்டே. அதனால வந்து ஆர்சனல் டெஃபினெட்லி 1 கோல். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. நான் சொன்னேன் ஐ திங்க் வி வில் ஸ்கோர்னு. ஐ எம் கோயிங் வித் 3-1. இந்த ப்ரிடிக்ஷனை யோசிச்சு சொல்லணும். ஏன்னா நடக்குது. நானாச்சும் ஏதோ அது நடக்காம போனா லாஸ்ட் கேம் ஒன்னும் நடக்கலையே. லாஸ்ட் கேம் நான் 2-2 ஜஸ்ட் மிஸ் நடந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் 2-2 தான் முடிஞ்சிருக்கு. அதனால சொல்றேன் யோசிச்சு பதில் சொல்லணும். புரியுதா? ஆமா. இல்ல அதாவது என்னோட ஐ திங்க் இது வந்து டாக்கிங் பாயிண்ட்ஸ்ல நான் சொல்லல, பட் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலா பேசும்போது. செட் பீசஸ் வந்து டெஃபினட்டா ஐ திங்க் ஆர்சனல் will score 1. ஏன்னா நம்ம வந்து we have been, அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு அட்ரோஷியஸ்னு சொல்லிட்டு. ஆமா ஓகேவா, அதாவது பேடு, வெரி பேடு, அட்ரோஷியஸ் வந்து கீழே கேமராக்கு வெளியில இருக்கு. ஆமா கரெக்ட். ஆமா, ஸோ அந்த லெவலில் இருக்கு நம்ம செட் பீஸ் டிஃபென்ஸ். ஸோ ஐ திங்க் அண்ட் ஐ திங்க் I'll be curious எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் கேம் நம்ம பார்த்தோம், ஹை லைன் வச்ச ஒரே ஃப்ரீ கிக்ல கோலை போட்டானுங்க. ஆனால் லோ லைன் வச்ச போது கரெக்டாக இருந்தது. ஸோ ஹவு வி டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் ஆர்சனல் அண்ட் அந்த யுனைடெட் கோல் கீப்பர்ட்ட பண்ண அந்த வேலையெல்லாம் இவனுக்கு பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி டீல் பண்றோங்கிறது I'll be very interested to see. ஒன்று என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 2-1 லிவர்பூல். ஏன்னா ஐ திங்க் இட் வில் பி a home win. ஆர்சனல் வந்திருக்கும் இன்னாரா? இல்ல அதெல்லாம் வராது. 2-1 லிவர்பூல். ஏன்னா ஐ திங்க் இட் வில் பி a very ரொம்ப பயங்கர நர்வஸான கேமா இருக்கும் இது. ஐ திங்க் அவங்க ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் if Arsenal dominate the game. லைக் டெஃபினட்டா ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 55-60% பொசிஷன் வச்சிருந்தாங்க கூட, லைக் ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட். அண்ட் அவங்க செட் பீஸ்ல டெஃபினட்டா ஒரு கோல் போடுவாங்க. ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி சீசன் என்னோட டாப் ஸ்கோரர் ப்ரெடிக்ஷன் ஜாக்ரஸ் ஒரு கோல் போடுவான். அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் கம்பேக் பண்ணி தான் ஜெயிக்கணும். ஒரு கேவலமான ஒரு சாலா பெனல்ட்டி ஒன்று வாங்குவோம் இங்கே ஏதாச்சும். அது ஒன்று. அப்புறம் வேணாங்க, ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் கோல் போடுற வரைக்கும் அவன் பேரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் ஒரு கோல், கேம் வின்னர் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் அடிக்கிறான் நாளைக்கு 78th minute எழுதிக்கங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட ரெஃபரி வந்து பாஸ்கெட் பால் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது பாக்ஸ். அதை பத்திலாம் நான் பேச வேணான்னு இருந்தேன். அதான் அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அப்படி அலோவ் பண்ணியுமே சில ஃபேன்ஸ் கதறுவாங்க, ஐயோ ரெஃபரி எங்களுக்கு எதிர்த்து தான் நிக்கிறான்னு. எங்க டீம் கூட பாஸ்கெட் பாலே ஒருத்தன் ஆடுறான்டா, அதையெல்லாம் பார்க்கவே இல்லை, அநியாயத்துக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ். அதாவது ஒன்னு ஓடகார்டு ஆட்ட பாஸ்கெட் பால், அப்புறம் இங்க சீசன் ஸ்டார்டிங்ல ஒருத்தன் பாஸ்கெட் பால் ஆடினானே, பாஸ்கெட் பால் ஆடி தப்பிச்சிருக்கானுங்க. நம்ம ஃபுட்பால் ஆனா ஆப்போனன்ட் பாஸ்கெட் பால் ஆனாலும் அலோவ் பண்றாங்க, நம்ம டீமுக்கு எதிர்த்து மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, பட் அதுதான். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் 2-1 லிவர்பூல். உங்க ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கீழே போடுங்க, உங்க கோல் ஸ்கோரர்ஸ்லாம் யாருன்னு கீழே போடுங்க. பட் வேற எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. சப்ஸ்கிரைபர்ஸ் 2620 சொன்ன மாதிரி நவம்பர் 2க்குள்ளே 3000 வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் 380 பீப்புள், அப்படி இல்லைன்னா 38 பேர் வித் 10 ஃபேக் அக்கௌண்ட்டு. ஆமாப்பா, இன்ஸ்டாகிராமா அது சொல்ல மாட்டேன். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, @KOP KARUTHU, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ட்விட்டரில் @KOP KARUTHU _LFC, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கப்பா. இதெல்லாம் எல்லா அட்மின் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஐ வில் see you next time. ஜாக்ரஸ் டாப் ஸ்கோரர், பட் we are winning the match. அவங்க they will win the battle, but we will win the war.